Hi everyone, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா how to stand out at work while you're still building your skills. இப்போ நான் கத்துட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ரொம்பவே நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன். என்னால் ஆனால் கொடுக்க முடியலன்னா 100% என்னோட 200% நான் கொடுக்குறேன். பட் ஸ்டில் ஐ கேன் ஃபைண்ட் மை ஃப்ளாஸ். நான் வந்து எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற, ஏன்னா ஸ்டில் பீப்புள் ஆர் ஃபைண்டிங் சம் ரீசன்ஸ். நிறைய பேர் வந்து இது தப்பு அது தப்புன்னு சொல்கிறாங்க டீமில். அப்படின்றப்போ ஹவு யூ கேன் ஃபிக்ஸ் திஸ் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். பிகாஸ் இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் ஐம் கோயிங் டு டாக் அபவுட் 3 things in this video. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும். லைக் லெட்ஸ் சே யூ கேன் பி அன் பிகினர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், பட் யூ ஆர் ஸ்டில் லேர்னிங். நீங்கள் வந்து த்ரைவ் ஆகணும், நீங்கள் வந்து ஷைன் ஆகணும் உங்களோட டீமில். யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அவுட். உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்கன்னு யாருமே ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. இதை வந்து நான் எப்படி அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்ற டவுட்ஸ்னா that will be solved. And the second one is we'll be learning about a tool. So ஒரு டூல் இருக்கு, it helped me a lot. We are going to see about that as well. And third one is we are going to learn about a person's history. Actually that made me realize நிறைய இன்புட்ஸ் கிடைச்சது நான் உங்களோட இதை படிக்கும்போது. So I'm going to share them. So let's get started. Let's start with the first one. என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்றப்போ you have to show the interest and willingness. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனிலேயோ ஒரு டீம்லேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் இதை கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்றதை நீங்கள் வந்து காட்டிகிட்டே இருந்தால் தான் they will let you learn. ஸோ நீங்கள் உங்களால் வந்து கற்றுக்கவும் முடியும். அவங்களும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அண்ட் யூ கேன் பி ஏபிள் டு ரன். ஈவன் தோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் நீங்கள் அவங்க சொல்லி தருவாங்க இவங்க சொல்லி தருவாங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. வி ஹேவ் டு பி அ பார்ட் ஆஃப் த டீம். அவ்வளோதான். நம்ம அவங்களோட ஒர்க்கில் இன்வால்வ் ஆனாலும், நம்ம அவங்களோட அசிஸ்டன்ட் ஒர்க்ஸ் நிறைய அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க, பின்னாடி நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ வி டோன்ட் நீட் டு திங்க் அபவுட் ஒன்று கற்றுக்கணும்னு நினைக்கிறப்போ நம்மளோட ஆட்டிடியூட் தான் ரொம்ப முக்கியம். இட்ஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் இந்த வேலையை நான் பார்க்கணும், என் வேலையை நான் முடிச்சிட்டேன், இந்த வேலையை நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்ததுன்னா we can't able to learn. So when you are in the learning phase or when you want to shine out of your box அப்படின்றப்போ you need to show some interest towards learning and interest towards working together within your team. So they know your worth. Volunteer for projects and share your thoughts and ideas in meetings. And எப்போவுமே நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனோ இல்லை ஒரு டெலிவரோ இல்லை ஒரு டிசைன் டெலிவரியோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் டெலிவரியோ கொடுக்குறீங்கன்னா ask for the feedbacks between your teammates. நம்ம பண்ணுறது கரெக்டு தான், இவங்ககிட்ட கேட்டால் நம்ம நிறைய தப்பு சொல்லுவாங்க, நம்ம வந்து திரும்ப இதை உட்காந்து ரீடிசைன் பண்ணணும் அப்படின்னு எப்போவுமே யோசிக்காதீங்க. லீவ் சம் டைம், ஒரு 30 or 40 minutes இல்லைனா ஒரு 1 hourக்கு முன்னாடியே செக் வித் பிஃபோர் யுவர் ப்ரெசன்டேஷன் ஆர் ஆஃப்டர் யுவர் ப்ரெசன்டேஷன். தட்ஸ் உங்களோட டீமை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஆஸ்க் ஃபார் த ஃபீட்பேக். லெட் ஹேவ் இட் சம் டைம். இல்லை அவங்க நிறைய ஃபீட்பேக் கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஆள்னா ஆஸ்க் ஒன் டே பிஃபோர் இட் செல்ஃப். நீங்கள் டாஸ்க் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு நீங்கள் ஃபீட்பேக் கேட்குறீங்களோ that will be more easier. இல்லை நான் கடைசி நேரத்தில் தான் முடிப்பேன், எனக்கு டாஸ்க் முடிக்கவே வந்து டைம்லைன் டெட்லைனாக இருக்குது, நான் அப்போ எப்படி போய் ஃபீட்பேக் வாங்குறது, அதை எனக்கு ஃபிக்ஸ் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்தேன். ஸோ எனக்கு இந்த தாட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் ஃபீட்பேக் கேட்குறப்பவும் சரி, நான் வந்து ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருப்பேன். ஃபீட்பேக் கேட்டால் ஐயோ இதை வேறு சொல்லுவாங்க, இப்போ நம்ம இதெல்லாம் வேறு ஃபிக்ஸ் பண்ணணுமே உட்காந்து, அதுக்கு நமக்கு தனியாக டைம் வேணும், அதுக்கு டைமும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்து நமக்கு தானே வேலை வளருது. நோ, இட்ஸ் நாட் அபவுட், இட்ஸ் அபவுட் ஹவு க்ளீன் யூ ஆர் கிவிங் யுவர் டிசைன்ஸ். ஸோ நமக்கு வேலை வளருது, நம்மளை உட்காந்து வேலை வாங்குறாங்க அப்படின்றத விட நம்ம என்ன அதுலேருந்து கற்றுக்குறோம் அப்படின்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்க வச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு வரட்டும், தப்பே இல்லை. பட் யூ லேர்ன் சம்திங் அவுட் அப்படின்றப்போ வி டோன்ட் நீட் டு நம்ம நிறைய வேலையும் பார்க்க தேவையில்லை. லைக் அவுட் ஆஃப் யுவர் பவுண்டரிஸை தாண்டியும் பார்க்க தேவையில்லை. நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த 8 to 9 hours இல்லை 10 hours நீங்கள் உங்களை புஷ் பண்ணி ஒர்க் பண்ணாலுமே அதில் நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கீங்க, கான்சென்ட்ரேட்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றதும் இருக்குது. அண்ட் ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருந்துச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர்கிட்ட அது இருக்கும், நான் அப்சர்வும் பண்ணியிருக்கேன். வேலை பார்க்குறப்ப பாட்டு கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணுறது, தட்ஸ் அ குட் வே. இஃப் இட் ஹேஸ் அ ரெப்பரேட்டிவ் டாஸ்க் ஏதாவது நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம்னா, நமக்கு ரொம்ப போரிங்கான டாஸ்க், எனக்கு வந்து தூக்கம் வராமல் இருக்கணும்னா நான் வந்து பாட்டு கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணுவேன். இல்லை ஐ டாக் டு சம்மன். எனக்கு மோஸ்ட்லி என்னோட தெரிஞ்சவங்ககிட்ட யார்ட்டையாவது ஃபோன் பேசிகிட்டே ஒர்க் பண்ணுற பழக்கம் வந்து எனக்கு இருந்துச்சு முன்னாடி. இப்போவும் சம்டைம்ஸ் இட் இஸ் தேர். இப்போ ஏதாவது மேனுவல் டாஸ்க் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கிறப்போ, ரொம்ப ரெப்பரேட்டிவ் டாஸ்க் ஏதாவது பண்ணுறப்போ அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ அப்போது இட் வில் சேவ் சம் டைம். எனக்கு வந்து ஒரே டைமில் 2 வேலை நடக்குது, ஒர்க்கும் பண்ண முடியுது, அண்ட் ஐ கேன் டாக் டு சம் பர்சன். அண்ட் ஆல்சோ போர் அடிக்குது, பாட்டு கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு தான் எனக்கு தோணும். பட் நம்ம பண்ணுற ஒர்க் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கா, இது அவ்வளோ நேரம் பண்ணுற ஒர்க்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணாமல் நான் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸ்டென்சிவாக நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவேன். அப்போது ஹியர் ஐ லேர்ன் சம்திங். ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி ரெப்பரேட்டிவ் ஒர்க்கை வந்து நம்ம உட்காந்து பண்ணுற மாதிரியே ஃபஸ்ட்டு வச்சுக்கூடாது டு பி மோர் ப்ரொடக்டிவ். இப்போது இன்ட்ரடியூஸ் ஆனதுலேருந்து ஐ திங்க்
I've been using a lot of different types of AIs. நிறைய AI tools வந்து நிறைய நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், which has been replicating என்ன சொல்கிறது, நிறைய replicated டாஸ்க்கெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் நான் அந்த AIs வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். I don't need to work all this task again and again அந்த மாதிரி. And number 2 is started working out mindfully. நான் பண்ணுற டாஸ்க் வந்து repetitive டாஸ்க்கை I tried doing it with the help of different tools. And எது நான் வந்து ஐடியேட் பண்ணி யோசிக்கணும், நான் பிரைன் ஸ்டார்ம் பண்ணணும், நான் டிசைன் பண்ணணும், என்னோட மைண்ட் வந்து இந்த ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் I can able to finish the task. அந்த மாதிரி இருக்க டாஸ்க்கெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் டைம் லைன் வச்சு ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இட் சேவ்டு மீ அ லாட் ஆஃப் டைம். இட்ஸ் ஆல் அபவுட் லேர்னிங், ரைட்? ஸோ நம்ம ப்ரீவியஸாக நம்ம பண்ணிட்டு இருந்த டாஸ்க் எல்லாமே அது ஒரு ஒர்க் இந்த ரெப்பரேட்டிவ் டாஸ்க்கெல்லாம் வந்து அது ஒரு ஒர்க்குன்னு நினச்சதே வந்து என்னோட தப்பு. இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன். ரியலைஸ் இன் த சென்ஸ் இட்ஸ் ஆல் இந்த லேர்னிங் ப்ராசஸ். அப்போது நமக்கு அந்த ஹெல்ப், அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தது. இப்போ வி ஹாவ் எவ்ரி திங் டு டூ ஆன் பிஹாஃப் ஆஃப் அஸ். அதனால லைக் வி கேன் சிம்பிளிஃபை அவர் ஒர்க், அவ்வளோதான். தேர்ட் ஒன் இஸ் ஐ ஸ்டார்டட் அக்கோமடேட்டிங் மை செல்ஃப் வித் ஷார்ட் பிரேக்ஸ் அண்ட் ஆல்சோ எனக்கு பிடிச்ச எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஐ ஸ்டார்ட் டு கான்சன்ட்ரேட் ஆன் அஸ் வெல், ஸோ தட் ஐ காட் சம் மிட் டைம். ஸோ எனக்கு வந்து அந்த டே வந்து ஃபுல்லாக ஒர்க்குன்னு இருந்த டே வந்து இட் வாஸ் ஸ்டில் இன்ட்ரெஸ்டட் ஃபார் மீ ஒன்லி பிகாஸ் ஐ காட் சாட்டிஸ்ஃபைட் வித். ஸோ அந்த ஒர்க் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சால் எக்ஸ்ட்ரா டைம் எனக்கு கிடைக்கும் போது ஐ கேன் ஸ்பெண்ட் இட் ஃபார் மை ஓன் அதர் செல்ஃப் நீட்ஸ். அதெல்லாம் வந்து என்னால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் கோயிங் லைக் இன் அ டிஃப்ரெண்ட் வே அண்ட் it's more interesting. That's how my work day and work schedule has been transformed. First topic நம்ம முடிச்சிட்டோம். Coming to the second one about the tool, நான் அது லாஸ்ட்டாக சொல்கிறேன். Third one is about ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி நான் சொல்லணும். He's a biotechnologist, Dr. Maria Chen. So he's a person, இவங்க யாருன்னா இவங்களோட ஒர்க் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க படிக்கிறதுக்கு. அவங்களோட தாட்ஸ் அண்ட் ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்களாம். ஷீ இஸ் அ இன்ட்ரோவர்ட். ஸோ அவங்களுக்கு வந்து தெரியல, ரொம்ப நாளாக நம்ம எல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், பட் வி ஆர் நாட் கெட்டிங் ரிகக்னைஸ்டுன்ற ஒரு தாட் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. தென் போக போக அவங்களோட லேர்னிங் வந்து கம்மியாயிடக்கூடாது, நம்மளோட இன்ட்ரோவர்ட் பிஹேவியரால் லேர்னிங் கம்மியாயிடக்கூடாது. ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் அவுட் வித் மை நாலேஜ் அப்படின்ற ஒரு தாட்டில் தென் ஷி ஸ்டார்டட் கான்ட்ரிபியூட்டிங். எனக்கு வந்து இந்த ஃபீல்டில், இந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. ஸோ சயின்ஸ் ரிலேட்டட் திங்ஸில், சயின்டிஃபிக் திங்ஸில், அவங்க பண்ணுற லெபார்ட்ரி ஒர்க்ஸில், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இதை தாண்டி எனக்கு கற்றுக்கணுன்னா ஐ நீட் டு நோ மோர் இன் டெப்த் லேர்னிங் இருக்கணும். அதுக்கு வந்து சான்சஸ் வந்து கொஞ்சம் நாள் ஆக தான் ஐ கேன் ஏபிள் டு லேர்ன். அது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக மட்டும்தான் வரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஹவு கேன் ஐ கெட் மை கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஹவு கேன் ஐ கெட் மோர் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் அபவுட் இட். ஸோ நான் எப்படி மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, ஐ கேன் ஷேர் வித் மை டீம் மெம்பர்ஸ் அப்படியெல்லாம் அவங்க ரொம்ப யோசிச்சு தென் ஷி ஸ்டார்டட் அவங்களோட பார்ட்டிசிபேஷனை வந்து எல்லா டீம்ஸ்லையும், ப்ராடக்ட் டீம்ஸில், மேனேஜ்மெண்ட் டீம்ஸில், ஸோ எல்லாத்துலேயுமே அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி சொல்லி தென் ஷி ஸ்டார்டட் கான்ட்ரிபியூட்டிங் இன் எவ்ரி டீம். So she started to know not only about the practical experience of the lab. ஸோ அந்த லேப் ரிலேட்டட் திங்ஸ் மட்டும் இல்லாமல் சுற்றி என்ன நடக்கும், ஸோ இதுக்கப்புறம் அப்ரூவல் யார்கிட்ட போகணும், யார் இதை அப்ரூவ் பண்ணுவா, அண்ட் ஹூ நீட்ஸ் டு ரிவ்யூ இட் அண்ட் ஹவு வி கேன் சேஞ்ச் த ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை சுற்றி என்னென்ன நடக்குதுன்றதெல்லாம் கேதர் பண்ணிவிட்டு தென் ஷி மேட் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் ஈஸியர் to reach in the higher levels. She started being so collaborative. எல்லா டீம்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்ட்ரெஸ்டோட ஒர்க் பண்ணனால ஸோ they started knowing her capability. ஸோ இந்த பொண்ணால் இவ்வளோ பண்ண முடியும், we can give her more projects towards working on the practical experiences in தோனி. Then they gave her and then she achieved. She is the person who did a lot of research on cognitive and mental health. இந்த குட்டி இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி எதுக்கு சொன்னேன்னா we are learning lot of நிறைய கொஞ்சம் எக்ஸப்ஷனல் people பற்றி தான் நம்ம கேள்விப்படுறோம் அண்ட் பேசுகிறோம். அண்ட் these are the few people like who have contributed a lot to their community. So I wanted to talk about her. And final topic, that's a second topic, அது வந்து it's a important tool. உங்களோட all in one manageable thing. So எல்லாத்தையும் ப்ரொடக்டிவிட்டிலேருந்து, டிசைன் ரிலேட்டட் திங்ஸ்லேருந்து அண்ட் பிரைன் ஸ்டார்மிங்காக இருக்கட்டும், ஐடியேஷன் ப்ராசஸ், ஹோல் டிசைன் திங்கிங் ப்ராசஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு, ப்ராஜெக்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபார் சம்மன் லைக் வி நீட் ஆல் இன் ஒன் டூல். அது எல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நமக்கு டெய்லி லைஃப்பில் நமக்கு இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஏஐ டூல் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு தோணும். யூ டோன்ட் நீட் டு டூ எனிதிங் பர்சனல். ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் எவ்ரிதிங் நம்மளோட டேட்டா போகுது அப்படியெல்லாம் வேண்டாம். யூ ஜஸ்ட் நீட் டு நோ சம்திங், சம்ஒன் யூ கேன் பேக்கப். ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கப்பாக தான் நான் ஏஐ டூல்ஸை பார்க்குறேன். யூ டோன்ட் நீட் டு இன்டெகிரேட் இன் எவ்ரி பாசிபிள் வேஸ். அப்படியெல்லாம் தேவையில்லை. எதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இது இருந்தால் கொஞ்சம் பேக்கப்பாக இருக்கும் அப்படின்றப்போ யூ கேன் யூஸ் தீஸ் டூல்ஸ். ஸோ ஐம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் சம்திங் கால் டாஸ்கேட். ஸோ இந்த டூல் வந்து ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் பீன் லாட் ஆஃப் திங்ஸ் வந்து ஃப்ரீ ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. வி கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட்
let's see how you can use them. இது வந்து I've been recently using இந்த டூலை நான் யூஸ் பண்ணிருக்கேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. that's why I wanted to share the experience here. இதில் யூ கேன் ஃபைண்ட் என்ன டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு எதை பற்றி வேணும்னாலும் ஒரு ஏஐ வந்து உங்களுக்கு ஹெல்ப் வேணும். இப்போ லெட்ஸே உங்களுக்கு என்ன மாதிரியான ஏஐஸ் ஹெல்ப் வேணும், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்க்கு வேணுமா, இல்லை டாஸ்க் மேனேஜ்மெண்ட்க்கு வேணுமா, இல்லை எஜுகேஷன் ரிலேட்டட், டு டூ லிஸ்ட்டுக்கு, மார்க்கெட்டிங், மைண்ட் மேப்பிங். லெட்ஸ் கோ வித் த எஜுகேஷன் ரிலேட்டட். ஐம் நாட் கோயிங் டு லைக் ஒரு சில ஏஐஸ் வந்து இட் வில் ஆஸ்க் அபவுட் எவ்ரி திங் டே டு டே லைஃப் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இட்ஸ் லைக் ஓவரால்னு சொல்கிறப்போ உங்களோட ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ணி எல்லா டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டையுமே இந்த டூல் வந்து ஹெல்ப் பண்ணும், விச் இஸ் ஏஐ இன்டெகிரேட்டட். அப்போது லெட்ஸ் கோ வித் இப்போ நான் எதுக்காக இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா, வாஸ் யூஸிங் ஃபார் டுடூயிஸ்ட், மார்க்கெட்டிங், டிசைன் அண்ட் மைண்ட் மேப்பிங், எஜுகேஷன். இந்த பர்பஸ்க்காக தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ப்ராஜெக்ட் அண்ட் டாஸ்க் மேனேஜ்மெண்ட்க்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ் ப்ராடக்ட். What is that? Let's go with mind mapping. ஸோ இதில் வந்து பிரைன்ஸ்டாமிங் நியூ ஐடியாஸ், என்னென்ன பிரைன்ஸ்டாமிங் பண்ணணும், உங்களுக்கு பட்ஜெட் மைண்ட் மேப்பிங் பண்ணணுமா, ட்ரீ மேப் க்ரியேட் பண்ணணுமா, இல்லை மீட்டிங் அஜெண்டா க்ரியேட் பண்ணணுமா. ஸோ யூ காட் எவ்ரி திங் ஹியர். இப்போ லெட்ஸ் கோ வித் த பிரைன்ஸ்டாமிங் நியூ ஐடியாஸ். ஸோ யூ ஹாவ் அ டெம்ப்ளேட் ஹியர். அவங்களே வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் இப்போ நான் வந்து ஃப்ரீலி ஆக்சசபிள் டைப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூ கேன் ஸ்டார்ட் த டூர் இஃப் யூ வாண்ட். I can project title, project due date, everything is there. It's a new ID. Okay, you don't have an option to skip this. ஸோ இதில் வந்து தே நோ உங்களை வந்து எப்படி பிரைன் ஸ்டார்ம் பண்ண வைக்கிறது. இப்போ நிறைய பிகினர்ஸ்க்கோ இல்லை இன்டர்மீடியட்ஸ்க்கோ சம்டைம்ஸ் பிரைன் ஸ்டார்மிங் வந்து எப்படி இனிஷியேட் பண்ணுறதுன்ற டவுட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்படி என்னென்ன கொஸ்டின் டைப் ஆஃப் என்ன தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், ஒரு சின்ன லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், நம்மளுக்கு பிரைன் ஸ்டார்மிங் ஒரு டீமோட பண்ணும்போது நம்மளோட ஜாஸ்தி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களோட பண்ணுறப்போ வில் ஃபீல் தட் எதுலேருந்து ஆரம்பிக்கிறது, ப்ராப்ளம் எப்படி டிஃபைன் பண்ண வைக்கிறதுனா நம்ம யோசிச்சிருப்போம், நிறைய யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் திஸ் டைப் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ லெட்ஸ் கோ வித் த டிஃபைனிங் இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த இடத்துல என்ன இஷ்யூ அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். யூ கேன் ஷேர் இட் வித் யுவர் டீம் மெம்பர்ஸ் ஆல்சோ. தே கேன் ஆல்சோ ஆட் இட். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது என்ன ப்ராப்ளமாக இருக்குது and why is it important to address and what are the reasons. If you want to add any more questions, you can add it here. இதெல்லாம் important to discuss during the brainstorming. ஸோ என்ன நெசசரியோ அதை வந்து டெம்ப்ளேட்டாக இவங்க கொடுத்துருவாங்க. அண்ட் தென் அது தவிர எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தட்ஸ் an added advantage. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்டெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த ப்ராப்ளமில், அண்ட் ஹவு டஸ் த ப்ராப்ளம் இம்பேக்ட் அவர் அப்ஜெக்டிவ்ஸ். அண்ட் ஓப்பன் brainstormingல எனிபடி கேன் கிவ் எனி ஐடியாஸ். ஸோ தே ஹாவ் த ஆப்ஷன்ஸ் ஹியர். பொட்டென்ஷியல் சொல்யூஷன்ஸ் என்னென்னது, இன்னோவேட்டிவ் அப்ரோச்சஸ் என்னென்ன, அன்லிமிட்டெட் ரிசோர்ஸஸ் எங்கெங்கே போய் எடுக்கிறது, அண்ட் எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன்ஸ் என்னென்ன இருக்குது. அண்ட் இன் கேஸ் ஆஃப் எனி ஃபீஸிபிலிட்டி செக், ஐடியா இவாலுவேஷன். ஒரு தடவை ஐடியாவுக்கு நம்ம வந்தக்கப்புறம் இந்த ஐடியா பாசிபிளாக இல்லையா, ஸோ எதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும், எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், ஹவு இட்ஸ் கோயிங் டு இம்பேக்ட் த சொசைட்டி ஆர் த என்விரான்மெண்ட் ஆர் த கம்யூனிட்டி. ஸோ தட்ஸ் ஹவு வி நீட் டு ஸ்டார்ட் வித் த brainstorming. இது ஒரு நேச்சுரலான ஒரு டெம்ப்ளேட். ஸோ வேர் இட் வில் பி. இஃப் யூ வாண்ட் டு ஆட் மோர் யூ கேன் டூ இட். அண்ட் இதே மாதிரி வி ஹாவ் ஃபார் த டாஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ. தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. மோஸ்ட்லி டெம்ப்ளேட் கிடைக்கிறது தான் வந்து நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி டாஸ்க் மேனேஜ் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணுறது. ஸோ நாட் ஸ்டார்டடில் என்னென்ன இருக்கும், ப்ராக்ரஸில் என்னென்ன, டன்னில் என்ன இருக்கும், இதை வந்து டெய்லியே நம்ம அந்த டெம்ப்ளேட்டை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டோன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒர்க்கும் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கே நம்ம நிறைய டைம் தேவைப்படாது. ஸோ இட்ஸ் ஈஸியர் டு ஹேண்டில். ஸோ இதில் வந்து டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் வி ஹாவ் டு டூ லிஸ்ட், கெட்டிங் திங்ஸ் டன், வீக்லி கோல். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு வேணுமோ, இந்த பர்சனல் கோர்ஸை வந்து நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டு டூ லிஸ்ட் செட் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், பட் ஆனால் வேலையை முடிக்க மாட்டோம் அப்படின்றதுக்கு திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த கிரேட் டெம்ப்ளேட். யா, திஸ் இஸ் ஹியர். ஸோ ரைட் டவுன், யூ நீட் டு கேப்சர் கெட்டிங் திங்ஸ் டன். இப்போ நான் பிளான் பண்ணுற டாஸ்க்கை நான் வந்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வி ஹாவ் திஸ். ரைட் டவுன் ஆல் த டாஸ்க் அண்ட் ஐடியாஸ் அண்ட் நோட்ஸ் தட் யூ கோனா ஹேவ். அண்ட் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுது, இது பண்ண முடியுமா, இது என்ன எவ்வளோ டைம் ஆகும், இதுக்கப்புறம் என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தால் தான் அந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்குரிய ஒரு புஷ்ஷே நம்மகிட்ட இருந்து வரும். இல்லைனா இதை பண்ணி என்ன ஆக போகுது, கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணுவோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்ற பிளானே இல்லைனா இதை பண்ணுறதுக்கே நம்ம லேட் பண்ணுவோம். ஸோ ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ஆர்கனைஸ் அண்ட் மேக் கிளாரிஃபிகேஷன் அபவுட் வாட் டைப் ஆஃப் டாஸ்க் வி ஆர் கோயிங் டு டூ இட். அதுக்கப்புறம் அதை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு தென் யூ ஹாவ் டு ரிஃப்ளெக்ட் வெதர் யூ நீட் அ டெய்லி ரிவ்யூ ஆர் வீக்லி ரிவ்யூ ஆர் மந்த்லி ரிவ்யூ நமக்கு வேணுமா. அண்ட் தென் என்கேஜ் வித் உங்களோட
டாஸ்க்கை வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணி முடிக்க முடியும். ஸோ தட்ஸ் ஹவ் யூ நீட் டு பிளான். ஸோ இந்த மாதிரி பிளானிங் திங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் திஸ் AI will give the templates. உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வேணால் நீங்கள் சேவ் பண்ணி வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம். திஸ் இஸ் வெரி மச் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இட்ஸ் ஆல் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ. நீங்கள் வந்து யூஸ் டெம்ப்ளேட் பண்ணிங்கன்னா இட் வில் டேக் அ டைம். எல்லாத்தையும் ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணுன்றப்போ யூ கேன் டேக் எவ்ரி திங் இன்டூ என்ன சொல்கிறது, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு காப்பி எவ்ரி திங் அண்ட் பேஸ்ட் இன் டாக்குமெண்ட் ஆர் சம்திங், கிரியேட் அ டெம்ப்ளேட் பை யோர் செல்ஃப் இன் அன் எக்ஸல் ஷீட் ஆர் சம்திங், அண்ட் தென் நீங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களோட டெம்ப்ளேட்ஸாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒன்றே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஆக்சஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமே முடிஞ்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ கேனாட் ஆக்சஸ் ஆல் த things that you have. That's all about it. Thank you so much for watching. Hope this is helpful. Let me know in case if you have any comments on it. You can put that in the comment section, and I'll meet you all in the next video. Till then, bye bye.